என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசுகிறேன். சினிமாவை பார்த்து மக்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கு. சினிமாவை பார்த்து சினிமாவின் மூலமாக மக்களிடத்துல ஒரு தாக்கம் இருக்கு. அதுல ஒரு செக்ஷன் வந்து அதனால பாதிக்கப்படுறாங்க அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படுறாங்க அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க, எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா அது மக்களை கெடுத்து விடும் அப்படின்னு சொல்றத நீங்க ஏத்துக்கலையா? இல்ல, ஏன்னா இப்போ ஒரு சினிமா பாக்குறவங்க 20 வயசு உள்ளவங்க மட்டும் சினிமா பார்க்கல. 40 வயதுல 50 வயதுல வயதானவர்கள் குடும்பத்தோட குழந்தைகள் எல்லாரும் பாக்குறாங்க. ஒரே திரைப்படத்தை தானே பாக்குறாங்க. அவங்க நீங்க என்ன பாக்குறீங்க, நீங்க யாரு, என்ன எடுத்துக்கிறீங்கிறதா இருக்கு. இப்ப ரஜினிகாந்த் புகைப்பிடிக்கிறான்னு சொல்லாங்க. அதே ரஜினிகாந்த் தான் ராகவேந்திரான்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் பார்த்த உடனே அவரோட ரசிகர்கள் எல்லாம் நாளைக்கு காலையில மனம் மாறி உடனே ஆன்மீக வழிக்கு போயிடலையே. திரைப்படத்துல இவங்க எதையோ ஒண்ணு எதிர்பார்க்கறாங்க. அதை நடிகர் செய்யும் போது தனக்குரிய ஆதரவா எடுத்துக்கிறாங்க. 50 வயதாலும் அதே காட்சியை ரசிக்கிறாரு. இப்ப தனுஷ் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கும் போது அதை ஒரு குடும்பமே பார்த்து ரசிக்குது, கைதட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த காட்சியை ஒரு விதமா எடுத்துக்கிறாங்க. இதுல இப்படி கெட்டு போறான்னு சொல்றவன் அவன் கெடுவதற்கான காரணத்தை திரைப்படத்தை வந்து கண்டுபிடிக்கிறான், அல்லது ஒரு சாதகமா பயன்படுத்துறாதங்க தான் உண்மையே தவிர அவன் கெட்டு போறதுக்கு சினிமாவை போல எல்லா சாளர்களையும் நம்ம திறந்து விட்டுட்டோம். ஒரு மருத்துவர் குடிக்கிறார், நம்ம கேட்டதே கிடையாது. ஆசிரியர் குடிக்கிறார், கேட்டதே கிடையாது. போலீஸ் அதிகாரிகள் குடிக்கிறாங்க, அதிகாரிகள் பலரும் குடிக்கிறாங்க. எங்கேயும் எந்த விமர்சனமும் கிடையாது. சினிமால நடிப்புன்னு தெரியும், நடிகர் நடிப்புக்கு தான் குடிக்கிறாருன்னு தெரியும். அதை பார்த்து நான் வந்து அப்படியே எடுத்துக்கிடுவேன்னா பிரச்சனை சினிமாவில் இல்லை. சினிமால பிரச்சனை இல்லைங்கிறத கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்றீங்கன்னா, இப்ப அடுத்த கட்டமாக யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க உற்பத்தி எல்லா இடங்கள்லயும் நடக்குது. உற்பத்தி செய்யறவங்களுக்கு எதிராக இந்த எதிர்ப்பு குரல் வரல. விற்பனை எல்லா இடங்கள்லயும் நடக்குது. அதை பற்றி ஒரு மியூட்டான குரல் வருதுன்னு வச்சுக்கலாம். ஓங்கி ஒலிக்கிறது இல்ல. ஆனா சினிமாக்காரங்களை மட்டும் எதிர்த்து ஓங்கி குரல் வருது. அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கணும்? அதுதான் இப்ப நீங்க ரொம்ப சரியான இடத்த சொல்லியிருக்கீங்க சார். எப்படின்னா, நம்மளுடைய நுகர்வு முறையவே மாத்தி விட்டுருக்காங்க. இது வந்து சினிமா செஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்றதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு, அது புரிதல் இல்லாத ஒரு சின்ன இதுதானே. எப்படின்னா, இப்ப இவ்வளவு ஃபாரின் லிக்கர் வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, நம்மள்கிட்ட வந்து இந்த நம்ம பனைப்பொருள் எல்லாம் என்ன ஆச்சு, நம்ம இன்னைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு அரசே ஒரு விதியாக வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பனைப்பொருள் தென்னையிலிருந்து எடுக்கிற கல் சாராயத்துக்கு எதிராக நம்ம வந்து இன்னமும் ஒரு இது வச்சிருக்கோம், டேப் வச்சுட்டு. ஆனால் வந்து ஒரு எம்எஃப்எல் சொல்ற ஃபாரின் லிக்கர் இது மேனுஃபேக்சர்டு ஐஎம்எஃப்ல ஒட்டி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது தான் அவர் நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து வாங்கிய அதாவது அப்ப இந்த பேட்டர்னவே வந்து ஒரு அரசு சார்ந்த இங்க நுகர்வு கலாச்சாரம் ஒண்ணு வந்து இந்த அரசுமே அதுக்கு ஒரு உடந்தையா இருந்துதானே செயல்படுது. இப்ப நீங்க வந்து கல் மாதிரியான விஷயங்களை வந்து திறந்து விட இது பண்ணோம்னா இந்த குடியினுடைய வழிமுறைகள் மாறுறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குமே. கல்லு வந்து அதுக்காக வந்து இது அது உயர்வு தாழ்வு எல்லாம் பேச வேண்டாம். நம்மளுக்கு ஏன் வந்து ஒரு விதமான உற்பத்தி முறையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி இன்னொரு விதமான உற்பத்தி அதாவது ப்ராடக்ட்னு ஒன்று உருவாகிறத வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டை வந்து நம்ம வந்து நேச்சுரல் ஈல்டுல இருந்து எதிராக வைக்கும்போது இப்போ இந்த உற்பத்தி முறையும் அதனுடைய நுகர்வு முறையும் மாறும் பொழுது வந்து நிச்சயமா அதுக்கேற்ற மாதிரியான விளைவுகளை நம்ம எதிர்கொள்ள தான் வேண்டியிருக்கும். அது வந்து அந்த விளைவுகள் இருக்கத்தான் செய்யும். அது வந்து அது சினிமா செய்யுதா அப்படின்றது தான் நம்மளுடைய பெரிய கேள்வி. சினிமாவுக்கு வந்து ஒரு லிமிட்டடான, அதை சொன்னது மாதிரி நம்ம பார்வையாளர்களவே 2 செக்ஷன் இருக்காங்கல்ல சார். எப்படின்னா, ஆண் பார்வையாளர், பெண் பார்வையாளர். பெண்கள்ல வந்து நம்மளுக்கு ஒரு உண்மை, அதை வந்து பெரிய நம்ம அவங்களை கொண்டாடுறதுக்காக சொல்லல. பெண்கள்ல வந்து 1% கூட குடிக்கிறவங்கல்ல. ஆனா சினிமா பாக்குறதுல சரி பாதி வந்து பெண்கள். இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னாக்கா 50% பேருக்கு வந்து குடின்றதே பிடிக்காதுங்க. பெண்கள் அதிகமாக இப்போ சமூகத்துல குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை சினிமா இன்னும் சரியாக பிரதிபலிக்கலன்னு சொல்றவங்க இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னாக்கா, அது வந்து சோசியல் ட்ரிங்கிங்னு ஒரு இடத்துல வந்து ஒரு உருவாகி இருக்குது, இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதெல்லாம் வந்து இன்னமும் வந்து அது அவ்வளவு கீழே இறங்கி வந்ததாக நான் பார்க்கல. என்ன கேட்டீங்கன்னா, நிச்சயமா சமூகத்தினுடைய அதுவும் வந்து இந்த ஒரு விதமான சோசியல் ஆர்டர்ல வந்து ஒரு பிசினஸ் சர்க்கிள்ல ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து கார்பரேட் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிற பெண்கள் வந்து ஒரு சிலர் வந்து அது மாதிரி இருக்கலாம். ஆனா அதுவுமே ரொம்ப லிமிட்டட் தான். 1% அது குறைவா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா,
இப்ப இந்த பெண் பார்வையாளர்கள் வந்து 50% இருக்கிற பெண் பார்வையாளர்கள் இந்த சினிமாவை வந்து குடிக்காக கன்சியூம் பண்ணுவாங்களா? அந்த குடி அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா தானே. இயல்பா நம்ம வீடுகளில் வந்து நம்ம குடிச்சாலே வீட்டில் இருக்க பெண்களுக்கு எந்த நாள்லையும் எந்த குடியையும் வந்து இவர் ராம்தாஸ் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அம்மா, தங்க, அப்பா, அம்மா, மனைவி எல்லாரும் எப்பயுமே குடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. இந்த சொல்றதுன்ற குரல் வந்து நம்ம வீட்டுக்குள்ள எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே சினிமா பாக்குறவங்களா இருக்காங்க. அப்ப வந்து அதை உருவாக்குற ஆளுக்கு வந்து இந்த 50% பிடிக்காதுன்றது தெரியாமலா உருவாக்குவாங்க. அப்ப என்னன்னாக்கா அந்த டெக்ஸ்டுக்குள்ள அது இருக்குது. அதை எப்படி ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கிற போறாங்கன்றது அவங்களுடைய சொந்த விஷயம். அதை வந்து நம்ம வந்து கிரிட்டிக்கலாக தான் ஒன்றையும் இப்போ தனியாக பிரித்து பார்க்கணும். இதில் திரைப்படங்களில் போதையை போற்றக்கூடிய மனநிலை அப்படிங்கிறத தாண்டி வன்முறை சார்ந்த விஷயங்களும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சாதிய மோதல்கள் படங்களில் வெளிப்படையாக வருது, மத மோதல்கள் வருது, சாதாரண தனி மனித வன்முறைகள் வருது. அதை பற்றியும் கவலை தெரிவிக்கிறாங்க. ஆக அதுவும் சமூகத்தில் நடக்குது, அதை தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சினிமா சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லை, சினிமாவில் அது காட்டுறதுல பிரச்சனை இல்லை. அதை வந்து சமூகத்தை தூண்டுற விதமாக காட்டுறாங்களான்னு தான் நம்ம பார்க்க முடியும். சினிமாவில் ஒன்று காட்டுற படத்தினால மட்டுமே அதை வந்து தவறுன்னு நம்ம சிரிக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை விட சினிமாவில் காட்டுறதை விட நடைமுறையில் நடக்கக்கூடிய சாதிய மத மோதல்கள் வந்து ரொம்ப அதிகம். அது சினிமாவில் பார்த்து நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்கே நடந்ததை அது பிரதிபலிக்குது. அதையும் தாண்டி இந்த சாதி மத மோதல்களை தணிக்கும் விதமாக தான் சினிமாவில் பயன்படுத்தப்படுறதை வந்து தூண்டும் விதமாக ஒரு நாளும் பயன்படுத்தப்படுறதே இல்லை. வெங்கட், பின்னால சொல்றேன்னு சொல்லிட்டே இருந்தீங்களே, அந்த தணிக்கையில் என்ன பிரச்சனை நீங்க பாக்குறீங்க? தணிக்கைங்கிறது தென்னிந்திய கலாச்சாரம், மேற்கிந்திய கலாச்சாரம் முதல்ல பிரிச்சிருக்காங்க. தமிழ் படங்களுக்கு ஒரு விதி, இந்தி படங்களுக்கு ஒரு விதின்னு பிரிச்சிருக்காங்க. இந்தி மேற்கிந்திய கலாச்சாரத்தில் இதே சிகரெட் காட்சிகளும் மதுமருந்து காட்சிகளும் நிறைய வரும், இங்கே கம்மியாக வரும். ஏன்னா அங்கே நிறைய இருந்தாலும் யூ சர்டிஃபிகேட் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. ஸோ இங்கே வந்து தணிக்கைங்கிறது ஒரு சின்ன குழு, ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்துக்கிட்டு டிசைட் பண்ணுறாங்க. இப்போ இவர் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் விட்டாங்கன்னா, இவங்கெல்லாம் ஒரு வேளை தணிக்கை குழுக்கு வந்துட்டாங்கன்னா, இந்த அரசியல் ஆதிக்க சக்திகள் வந்துருச்சுன்னா இதை விட மோசமான விளைவுகளை சினிமா சந்திக்கும். ஸோ இதுக்காவது சினிமாவுக்குள்ளே இவங்க யாரும் வராமல் இருந்த வரைக்கும் சினிமாவை பாதுகாக்கலாம். சுய தணிக்கை தான் சினிமாலே சிறந்தது. ஒவ்வொரு இயக்குனரும் நிச்சயமாக படம் போட்டு பார்த்து ஒரு சுய தணிக்கை செய்யற. அந்த அரசியல் குடும்பங்கள்ல இருந்து சினிமா எடுக்க வந்தாங்கன்னா சினிமா அவங்களை சுவீகரித்துக் கொள்ளும், சினிமாவினுடைய இலக்கணங்களை மீறி அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, அந்த வணிகத்துக்குள்ள அவங்க மூழ்கி போவாங்க அப்படின்னு சொல்லி வர்றவங்க அப்படி வந்தா நிச்சயமா சுவீகரித்துக் கொள்ளாத டவுட்ல. அதுக்கு சொன்ன மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. வராமலே வெளியில இதனுடைய ஆக்கிரமிப்பாக, ஓட்டு வங்கியாக, இல்லை இவங்களை சீண்டி பார்க்கலாங்கிறதுமாக ஒரு பப்ளிக்ல நமக்கு பெரிய இது கிடைக்கும்னு நினைச்சாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன உடனே உங்க கருத்துல 50-55% வந்து பொறுப்பற்ற தன்மைன்னு வருது. இந்த இதை சீனா உடனே அப்படி சொல்லிடலான்னு தோணும். பட் உண்மையான பிரச்சனை நிச்சயமாக தணிக்கையில கூட இருக்கு. இயக்குனருடைய சுய தணிக்கை. தமிழ் சினிமாவினுடைய முன்மாதிரிகளே எப்பவுமே அமெரிக்க சினிமா தான். அமெரிக்க சினிமாவில இருந்து தான் தமிழ் சினிமா தன்னுடைய எல்லாத்தையும் கத்துக்கிடுது. அமெரிக்க சினிமாவில் வந்து காட்டப்படக்கூடிய அண்டர் வேர்ல்டு, மாஃபியா, வன்முறை, கார் சேசிங், ஒரு கதாநாயகன் வந்து உடம்பை ஏற்றிக்கிறதுல இருந்து எல்லாமே அமெரிக்க சினிமாவோட வந்து கற்றுக்கொண்டது தான். அமெரிக்க சினிமா தான் நம்ம தியேட்டர்களுக்கும் வருது. நம்ம தியேட்டர்களில் இது வரைக்கும் ஒரு ஜப்பான் திரைப்படமோ, ஒரு பிரெஞ்சு திரைப்படமோ, உலகத்தினுடைய எந்த நாட்டுடைய திரைப்படமோ ரிலீஸ் ஆகாது. அப்போ உலகத்தில் வேற நாட்டில் சினிமா எடுக்கவே இல்லையா என்ன? நம்ம ஏன் ஒரு அமெரிக்க சினிமாவை மட்டும் அனுமதிக்கிறோம், அமெரிக்க சினிமாவை மட்டும் பார்க்குறோம், அமெரிக்க சினிமாவே நம்மளுடைய முன்மாதிரியாக வச்சுக்கிறோம்? நம்ம அடைய விரும்புகிற உயரமும் அதுதான். தமிழ் சினிமா அமெரிக்க சினிமாவிலிருந்து எப்போ விடுபடுதோ அப்போ தான் அது அதுக்கான சினிமாவை கண்டுபிடிக்கும். இப்போ வரைக்கும் நம்ம கொண்டாடப்படக்கூடிய வன்முறை உள்ள எல்லா திரைப்படங்களுமே ஏன் இந்த வன்முறை இருக்குன்னு கேட்டா, இது போல ஒரு அமெரிக்காவிலேயோ, ஒரு ஹாலிவுட்லேயோ அல்லது ஒரு ஆங்கில படத்திலேயோ வந்திருக்குன்னு சொல்றானே தவிர, உலகினுடைய மிகச்சிறந்த திரைப்படங்களை இங்கே பொதுமக்கள் பார்க்கவும் இல்லை, திரைத்துறையினருமே இப்ப சமீபமாக பார்க்க தொடங்கிறாங்களே தவிர இல்லை. நமக்கு இது ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய முன்மாதிரி தான் நம்ம வழி நடத்துது. 50 ஆண்டுகளாகவே தமிழ் சினிமா அமெரிக்க முன்மாதிரியை தவிர வேற முன்மாதிரிகளை எடுத்துக்கொள்ளவே இல்லை. அதனோட மோசமான பாதிப்புகள் தான் தமிழ் படத்துல வந்து அத்தனை கோரமான வன்முறை காட்சிகளும். ஒரு திரைப்படத்துல கையை கிழிச்சிட்டு தைக்கிற காட்சி ஆங்கில படத்துல வந்துச்சுன்னா இவங்க இங்க அந்த காட்சியை வைக்கிறாங்க. குரூரமாக கொலை பண்ணக்கூடிய காட்சி இடம்பெற்றுச்சுன்னா அதே குரூரமான கொலை பண்ற காட்சி இருக்கு. கடத்தல், தமிழ் வாழ்க்கைக்குள்ள வராத துப்பாக்கி கலாச்சாரத்திலிருந்து எல்லாமே அமெரிக்க படத்துல இருந்து தானே வந்திருக்கு. அங்கதான் இருக்கு ஆணிவேர். நம்ம ஏன் அமெரிக்க முன்மாதிரிகளை வச்சிருக்கிறோம்? நம்ம ஏன் ஒருத்தர் கூட வந்து நம்ம யாருமே திரைப்பட பார்வையாளர்கள் வந்து நாங்க ஒரு ரஷ்ய திரைப்படத்தை, ஜப்பானிய திரைப்படத்தை, சைனா திரைப்படத்தை எங்க திரையரங்கத்துல பார்க்கணும்னு நினைக்கிறோம்? ஒரு 3000 திரையரங்குகள், 4000 திரையரங்குகள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மாதிரியான
ஸ்டேட்டுக்குள்ள இந்த மாதிரி வேற மொழி திரைப்படங்களே வரமாட்டேங்குது. அதே நேரத்தில் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிற படம் அதே நாள் அதே நேரத்தில் இங்கே சென்னையில் பார்க்க முடியுது. அப்போ இந்த சந்தையை கையில் வச்சிருக்கதும் சந்தையின் வழியாக இந்த மக்களை திசை திருப்பதும் முழுக்க முழுக்க அமெரிக்க சினிமாவினுடைய வல்லாண்மை. அதுக்கு தமிழ் சினிமா ஒரு சின்ன பை ப்ராடக்ட் மாதிரி. இவங்க அதை பார்த்து அதனுடைய ஒரு மலினமான பிரதியை எடுக்கிறாங்க. பிரச்சனை வெறுமனாக சினிமா பட்டது மட்டுமல்ல, இதுக்கு பின்னாடி அரசியல், வணிகம், இன்னும் சொல்ல போனா ஒரு வல்லாண்மை எல்லாமே இருக்கு. அதற்கு எதிரான ஒரு முணுமுணுப்பாக இதை எடுத்துக்கலாமா இன்று வரக்கூடிய எதிர்ப்பு குரல்களை? ஆமா, இல்ல அதை பற்றி விழிப்புணர்வே நம்மகிட்ட உருவாகல. ஏன்னா நம்ம அமெரிக்க சினிமாவை ஃபாலோ பண்றோம் போது அது ஏதோ சிறந்த விஷயம்னு நினைக்கிறோம். அப்படி நம்ம அந்த தரத்தை அடைஞ்சிட்டோம்னா உலகத்தினுடைய தரத்தை அடைஞ்சிட்டோம். அது உலக தரம் அல்ல, அது விநியோகத்தால சந்தையால உருவாக்கப்பட்டிருக்கூடிய ஒரு சினிமா. முழுக்க முழுக்க வெறும் சந்தைக்கான சினிமாவை மட்டும் தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அது. அந்த ப்ராடக்ட் அங்க என்ன நடக்குதோ அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் இங்க செய்ய பாக்குறாங்க. அந்த ப்ராடக்டை இங்க அப்படியே ஃபாலோ பண்றாங்க. மிதமிஞ்சிய வன்முறை ஒரு திரைப்படத்துக்கு தேவையா அப்படின்னா அப்படி நடக்கக்கூடிய சமூக வாழ்க்கை இங்க இல்லையே. இன்னும் கூட சாலையில ஒருவனை ஓட ஓட விரட்டி ஒரு 10 ரவுடிகள் வெட்டுற காட்சி அன்றாட வாழ்க்கையில் வரவே இல்லை. எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்குது, இரவில் நடக்குது. ஆனா திரைப்படத்துல ஒரு கதாநாயகனோ அல்லது ஒரு கதாபாத்திரமோ இப்படி வெற்ற காட்சியை காட்டுறான். ஏன்னா இது அமெரிக்க வாழ்க்கையில அமெரிக்க திரைப்படங்கள் காட்டிய உத்திகள். எல்லா வன்முறை காட்சிகளுடைய பிரதானமானதும் அமெரிக்க சினிமால இருந்து தான் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. நாம கண்டிக்க வேண்டியதும், இன்னும் சொல்ல போனா விடுபட வேண்டியதும் இந்த அமெரிக்க மாயையிலிருந்து தான். அதுதான் என்னோட முக்கியமானது. அருண், SRK சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுல பெரும் பிரச்சனை இருக்கு. நம்ம அமெரிக்க சினிமா சுபீகரிச்சுட்டோம் அப்படின்னு சொல்றதுல இங்க இருக்கக்கூடிய சினிமாவை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம சினிமாவும் எப்படின்னா முழுக்க முழுக்க கமர்ஷியலாவும் வணிகமா மட்டும் தான் பாக்குறோம். அதற்கு இருக்கக்கூடிய ஒரே பற்று வந்து அமெரிக்க சினிமாக்கள் தான். அமெரிக்க சினிமாக்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஓடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் எழுத்தாளர்கள் காரணம் நான் நினைக்கிறேன். நீங்க வந்து அமெரிக்க சினிமாவை எதிர்த்து பேசக்கூடிய யாருமே அல்லது அமெரிக்க சினிமா இங்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய யாருமே மற்ற நாட்டு சினிமாக்களை இங்க அறிமுகப்படுத்தல. அதை மீறி அறிமுகப்படுத்தினாலும் கூட அது ஒரு கதை சொல்லியா தான் இருக்காங்களே தவிர்த்து அந்த சினிமாவை எப்படி பார்க்கணும் அல்லது எப்படி அணுகணுன்ற ஒரு அப்ரிசியேஷன் சம்பந்தமான ஒரு ஒர்க் இங்க நடக்கவே இல்லை. அது சின்ன சின்ன இயக்கங்கள் மூலமாக த்ரூஅவுட்டா பலகாலமாக நடக்கும். ஆனா நீங்க என்ன பிரச்சனை, அந்த சின்ன இயக்கங்கள் வந்து பெரும்பான்மை இந்த மாஸ் சினிமாக்குள்ள என்டர் ஆக முடியறது இல்ல. அந்த என்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் யாருமே அதை அங்க போய் கண்டிக்கிறது இல்ல. நம்ம வந்து வெளியில நின்று நீங்க அமெரிக்க சினிமா வந்து 1000 முறை அந்த சந்தைக்குள்ள அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள யாரோ போற 1-2 தனி மனிதர்களால என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் அப்ப இந்த சின்ன இயக்கங்களால ஒன்றும் செஞ்சிட முடியாது. இல்ல, சின்ன இயக்கம் இது வந்து ஒரு ப்ராசஸ் தானே. இந்த ப்ராசஸ் ஃபிலிம் அப்ரிசியேஷன்ங்கிற ப்ராசஸ் இல்லைன்னு சொன்னீங்களே, அதுக்காக தான் இப்ப தமிழ் ஸ்டுடியோஸ் கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு முன்முயற்சி. இங்க கேரள இயக்குநர்கள் பலருடைய படங்களை வந்து இங்க ரெகுலரா சென்னையிலயும் பல மாவட்ட தலைநகர்கள்லயும் போட்டுட்டு இருக்கிற பிலிம் கிளப்ஸ் நிறைய இருக்கு. இது எல்லாம் அந்த ப்ராசஸினுடைய ஒரு பகுதியாகத்தானே பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு இதை நம்ம பதிவு பண்ணிக்கிறது நல்லது. ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி அது உலகம் முழுசுமே இந்த வணிகம் சார்ந்து, சினிமா வணிகம் சார்ந்து ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு சார். இதை வந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு மட்டுமானதில்லை, இது உலகம் முழுசும் ஹாலிவுட் சினிமா வந்து எல்லா பிரதேசங்களையும் வந்து ஆக்கிரமிச்சு வியாபாரம் நடத்திட்டு இருக்குது. அவர் சொன்னது மாதிரி வந்து எல்லா விதமான ஐரோப்பிய சினிமாக்களாகட்டும், லாட்டின் அமெரிக்கன் சினிமாவாகட்டும், இல்லாட்டி வந்து கொரிய எல்லா சினிமாக்களும் அந்த ஹாலிவுட் சினிமாவுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம். அதுதான் வந்து ஆல்டர்னேட் சினிமான்னு ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. எல்லா ஊர்களையும் வந்து இந்த வணிகத்தை, இந்த ஹாலிவுட் வணிகத்துக்கு எதிராக வந்து ஒரு உள்ளூர் சந்தைகளுக்காக ஒரு உருவாகிக்கிட்டே தான் இருக்கு. அது வந்து ஒரு சில நேரம் வந்து ஹாலிவுட் மாடலையே ஸ்வீகரிக்கும், ஒரு சில நேரம் அதுக்கு கவுண்டராகவும் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் கூட சின்ன சின்ன பசங்க வந்து மாடல் வந்து அமெரிக்கன் மாடல் தான் உள்ளூர் சரக்குகளை கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அதாவது எல்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்ற சொல்ல வரல. ஆனால் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, உலகம் முழுசும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயமே என்னன்னா, ஹாலிவுட் சினிமா வந்து உலக சந்தையும் அந்த உள்ளூர் சினிமாக்கள் வந்து அந்த சந்தையில் இவங்களுக்கான சர்வைவலுக்காக போராடுற 2 விதமான சினிமா போக்கு தான் இந்த ஆல்டர்னேட் சினிமான்றது. வந்து லத்தீன் அமெரிக்காவிலேயோ இல்லாட்டி ஐரோப்பாவிலேயோ உருவாக்கப்படுற ஸ்வீடிஷ் இல்லாட்டி ஃபின்னிஷ் படங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த உள்ளூர் சந்தைகளில் வந்து அவங்களுக்கான ஒரு மார்க்கெட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் போது ஹாலிவுட் மாதிரியில் இவங்க ரீமேக் பண்ணாங்க உட்காகாதுன போது தான் அவங்க ஆல்டர்னேட்டான லைஃப், அவங்களுடைய சிச்சுவேஷன்ஸு, அவங்களுடைய ஸ்பெஷலைடு சிச்சுவேஷன்ஸ், அது ஒரு காத்தனமான ஒரு லத்தீன் அமெரிக்க சினிமாவில் வந்து ஒரு வாழ்வு தருணங்கள் வந்து ரொம்ப முக்கியமான காட்சியாக மாதிரி ஒரு பெரிய ஆளுநருடைய படமெல்லாம் எடுக்கப்படணும்னாக்க
இந்த ஹாலிவுட்டுக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட் வந்து உலகம் முழுசும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மூவ்மெண்ட்ல நம்ம கிட்ட என்ன உருவாகி இருக்குதுனாக்க இன்னும் வந்து பெரிய அளவுல ஒன்றும் பெரிய ப்ராடக்ட் ஒன்றும் வெளியில வரல. நம்ம கிட்ட பெரிய அளவுல அதுக்கான இந்திய சினிமாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, இதுக்குன்னு அழகியல் இருக்கு. இதுல இந்த அழகியலை உருவாக்கியதுல இந்தியாவினுடைய சிறந்த இயக்குநர்களே இருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது வணிக ரீதியாக பெரிய வெற்றி அடையல. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கூட யாராவது ஒருவரை பார்த்து சிறந்த 10 படங்களை சொல்லுங்க அப்படின்னா 100 நாள் 200 நாள் ஓடின படங்களை ஒண்ணு கூட சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய மனதில் நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்காங்க. அந்த அடையாளத்தை வேணும்னா முன்னாடி பின்னாடி சொல்லுவாங்க. ஆனா இப்ப அவள் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பத்தி பலரும் நல்ல படம்னு சொல்றாங்க. ஆனா ஓடாத திரைப்படம், ஓடலைன்னா படம் வெற்றி அடையலைன்னு நம்ம நினைக்கிறோம். அது தவறு. இன்னொன்னு இப்ப அருண் சொன்னது மாதிரி அவர் எழுத்தாளர்கள் உள்ள போய் ஒன்றும் பண்ணிடலங்கிற ஒரு எழுத்தாளன் ஒரு சினிமால ஒரு பணியை தான் செய்யறானே தவிர எழுத்தாளனை நம்பிய சினிமாலாம் தமிழ் சினிமால வரல. சினிமால எழுத்தாளனுக்கான ஒரு இடம் அப்படிங்கறத உருவாக்குறதே ஒரு பெரிய சவால். இன்னும் சொல்ல போனா மற்ற துறைகளை போல ஒரு எழுத்தாளன் அப்படிங்கக்கூடியவன் சினிமாவில் அவன் தேவைப்படக்கூடிய அடிப்படை ஆளா இருந்தா கூட அவனுக்கான இடம் உருவாக்கப்படவே இல்லை. புதுமைப்பித்தன் காலத்திலிருந்து ராமையா காலத்திலிருந்து ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு எழுத்தாளர் அதுக்குள்ள போய் இடைவிடாம ஏதோ ஒரு போராடிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் வெட்டுட்டாங்களா? நான் உட்பட எல்லோருமே அந்த போராட்டத்துல தான் இருக்கிறோம். ஆனால் என்னன்னா இந்த எழுத்தாளனுடைய தேவை ஒரு சினிமாவுக்கு இருக்குங்கிறத ஏன் சினிமா உணரல? இப்ப அதை உணர வைக்கிறதுக்காக தான் நாங்க இருக்கிறோமே தவிர நாங்க அதனுடைய சாதனையாளர்கள் அல்ல. ஆனா நாங்க அதை உணர வைப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியில் இருக்கோம். அதே நேரத்தில் என்னன்னா இந்த சிறந்த திரைப்படங்களை உருவாக்கி இந்திய இயக்குனர்கள் அதுக்கான அழகியலை உருவாக்குனாங்க. நல்ல திரைப்படங்களை, இன்னும் சொல்ல போனா வாழ்க்கைக்கு நெருக்கமான திரைப்படங்களை எடுத்தாங்க. அந்த திரைப்படங்களை ஏன் வெகு மக்கள் பார்க்க மறுக்கிறாங்க? அல்லது இந்த மக்களுடைய ரசனையில ஏன் அந்த திரைப்படங்கள்லாம் முக்கியம் இல்லைன்னு தோணுது? நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.